வணக்கம். இது கேள்விக்களம். நிலுவையில் உள்ள உரிமையியல் வழக்குகள் முடியும் வரை அதிமுகவுக்கு சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. டிசம்பர் 19ற்குள் பதிலளிக்க உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. 23ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷனுடைய அலுவலகத்தில் இந்த 4 தரப்பும் ஆஜராவதற்கான ஒரு நோட்டீஸும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் வேகம் எடுத்திருக்கிறதா இரட்டை இலை வழக்கு. பழனிசாமி, பன்னீர்செல்வம் டிசம்பர் 23இல் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணைய இந்த நடவடிக்கை அதிமுகவில் திருப்பத்தை ஏற்படுத்துமா என்கின்ற பொருளில்தான் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்போம். அரங்கத்தில் OPS ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பன் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் TV சோமு அவர்களையும் வரவேற்கிறேன். வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து இணைந்திருக்கிற தனியரசு அவர்களையும் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு சார்பாக புகழேந்தி அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறாங்க. முதல்ல நான் திரு தனியரசு அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க. இதில் அதிமுக, OPS, EPS மற்றும் இந்த உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு தொடர்ந்து திரு சூரியமூர்த்தி, இவங்க 4 பேரும் விளக்கம் தர கூறப்பட்டிருக்கு. 23ஆம் தேதி விளக்கம் தர வேண்டும். இதனால இரட்டை இலை சின்னம் இப்ப இருக்கக்கூடிய EPS தரப்பு அதிமுகன்னு கிளைம் பண்ணிக்கிற இந்த தரப்பிலிருந்து மாறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இந்த காலிங்கிறது என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்லை, இப்போ 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அது ரஜினி சொன்ன மாதிரி அதனுடைய பிரம்மாஸ்திரம் இரட்டை இலை சின்னம் யாரிடம் இருக்க வேண்டும் என்பதை பாஜக டெல்லி இவ்வளவு காலமும் அதிமுக கட்டுப்பாட்டில் அது விரும்பியதைப் போல அதிமுகவை, அதனுடைய நகர்வுகளை, அதனுடைய எல்லா வகையான செயல்பாட்டையிலும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பாஜக இப்பொழுது கட்டுப்பாட்டிலிருந்து விலகி இருக்கிற எடப்பாடியை மீண்டும் கட்டுப்படுத்துவதற்கு இந்த வழக்கு, சூரியமூர்த்தியினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கில் 2 நீதிபதிகள், நீதியரசர்கள் நீண்டகாலம் இந்த உரிமைகளுக்காக போராடிய அண்ணன் OPSனுடைய இடையீட்டு மனுவையும் ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் இறுதி முடிவு வருகிற வரை அனைவருக்கும் சமமான நீதி என்றால் எடப்பாடிக்கும் அந்த இரட்டை இலையை தரக்கூடாது அப்படிங்கிறது சூரியமூர்த்தியினுடைய வாதமாக இருக்குது. அப்போ அந்த சூரியமூர்த்தியினுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்னு சொல்கிறாங்க. நான் அறிந்த வகையில் தேர்தல் ஆணையம் கட்டாயமாக இந்த முறை இறுதி தீர்ப்பு வருகிற வரை இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வைப்பதற்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. அந்த இரட்டை இலை சின்னம்தான் இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது எடப்பாடியை ஒரு வலிமையான அல்லது கேள்விக்கு அப்பாற்பட்டு எடப்பாடியிடம் முழுமையாக நீதிமன்றங்களாலும் பொதுக்குழு, செயற்குழு, அமைப்பு விதிகள் திருத்தப்பட்டு இவைகளின் மூலமாக எடப்பாடியிடம் அதிமுக இருப்பதாகத்தான் ஒரு தோற்றம் நீடித்து வருகிறது. ஆனால் வழக்குகளை தொடர்ந்து அண்ணன் OPS அந்த பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானத்தை மிக கடுமையாக அந்த இரட்டை தலைமையிலிருந்து அண்ணன் OPS வெளியேற்றுவதற்கான அந்த பொதுக்குழு தீர்மானமே செல்லாது என்று நீதிமன்றத்தில் தொடர்ந்து நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றத்திலையும் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி அந்த தலைமையை அல்லது தனக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கு ஏற்கனவே கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட ஒருவர் போராடி தொடர்ந்து இவ்வளவு நீதிமன்றங்களின் படிக்கட்டுகளை ஏறி அந்த ஒரு நீதிக்கான யுத்தத்தை நடத்தியது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் OPS தான். அப்போ அந்த OPSனுடைய நீண்டகால அந்த கோரிக்கை இப்பொழுது தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த உத்தரவின் மூலமாக ஒரு நிவாரணம் அண்ணன் OPSக்கு கிடைக்குங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா அவர் இப்போ பாஜகவோடு டெல்லியோடு நெருக்கமான உறவில் இருக்கிறார் அண்ணன் OPS. ஏற்கனவே உறவில் இருந்த எடப்பாடி இப்பொழுது டெல்லியோடு பாஜகவோடு உறவில் இல்லை என்பதனால் நீதி பரிபாலன நடைமுறையில் ஒரு வழக்கமான நடைமுறையில் இந்த சம்மன் வந்து பேசணும், சந்திச்சு பேசணும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை அப்படிங்கிறது இல்லை. இதில் ஒரு அரசியல் கணக்கு இருக்குது. ஏன்னா அவர் டெல்லியோட ஒட்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்களே.
இல்லைம்மா, அவர் ஏற்கனவே நீண்ட காலமாக டெல்லியோடு மோடியோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த பொழுதும் கூட எடப்பாடியை தான் டெல்லி ஆதரித்தது. எடப்பாடியிடம்தான் கட்சியினுடைய தலைமையை, கட்சியினுடைய சின்னத்தை, பாஜக அதன் ரொம்ப நெருக்கமாக இருந்து அதிமுகவுக்கு ஒற்றை தலைமையாக எடப்பாடியை அந்த முடிசூட்டுவதை பாஜக தான் அதை செய்து வெற்றிகரமாக முடித்தது. ஒரு கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடுமையான நெருக்கடியில் இருந்த பொழுதும் பாஜகவின் ஆதரவில் தான் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார். அப்போ முதலமைச்சராக அப்பொழுது அவர் இருக்கிற பொழுதே அண்ணன் ஓபிஎஸ்ஐ கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் கட்சியினுடைய துணை முதலமைச்சராகவும் இருந்து 2 பேரையும் சமமாக இருந்து இயக்கியது அரசையும் கட்சியையும் பாஜக. ஒரு கட்டத்தில் எடப்பாடி பாஜகவின் கட்டுப்பாட்டை அல்லது பாஜகவின் விருப்பத்தை நிராகரித்துவிட்டு ஒற்றை தலைமையாக தன்னுடைய ஆதரவை பெருக்கிக் கொண்டு ஒரு களத்துக்கு வருகிற பொழுது அண்ணன் ஓபிஎஸ் நீதிமன்ற போராட்டத்தை நடத்தினார். மக்கள் மன்றத்தில் பல போராட்டங்களை நடத்தினார். உரிமைக்குழு இப்பொழுதும் போராட்டம் தொடர்ந்து நீடிக்கிறது. மாநாடுகளை நடத்துறாரு. தேர்தலில் தனித்தே சந்தித்தார். தனித்து சந்தித்து இரட்டையிலேயே தோற்கடித்தார். பேசிட்டோம். நிச்சயமாக திரு சேலம் மணிகண்டன், இந்த வழக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமா போகும், சின்னம் ஓபிஎஸ் தரப்புக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா அவர் டெல்லியோடு நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு பார்வை எழுதே. சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம்மா. புதிய அரசியல் ஜோதிடராக உருவெடுத்திருக்கும் அண்ணன் தனியரசு அண்ணனுக்கு ஒரு கூடுதல் வணக்கம் சொல்லிடுறேன். அது மாத்திரம் இல்லம்மா, பன்னீர்செல்வத்துக்கு எப்பயுமே கொடுக்குற ஆக்சிஜன் கிரியா ஊக்கி அண்ணன் பேசுகிறத பன்னீர்செல்வம் கேட்டார்னா அப்படியே புலங்காகித அடைஞ்சு போவார். அது போகட்டுமா. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாலுமே நான் ஒரு பாராட்டு சொல்லிடுறேன். அதாவது 14 நீதிமன்றத்தில் போய் 13 நீதிமன்ற வழக்குகளில் தோற்று போய் ஏதாவது வழக்கு கிடைக்குமா அதை வச்சு இந்த விட்டில் பூச்சி மாதிரி கொஞ்ச நாளைக்கு நம்ம ஏதாவது சொல்லிட்டு தெரியலாமான்னு இருக்கிற அவருக்கு எப்படி தேர்தல் மன்னன் பத்மராஜனோ அந்த மாதிரி நீதிமன்ற வழக்கு மன்னன் பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோடு நீங்கள் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் கேட்டிங்கம்மா, மீண்டும் உத்வேகம் எடுக்கும், வேகம் எடுக்கும். அது வந்தே பாரத் ஸ்டைலில் கூட அந்த வழக்கு வேகம் எடுக்கட்டுமா, அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. அதை பற்றி எந்த இதுவுமே இல்லைம்மா. அந்த வழக்கு போட்ட ஒரு பேர் சூரியன் மூர்த்தியான்னு எனக்கு சரியாக தெரியலம்மா. அவருக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் 2017 வரைக்கும் அதிமுகவில் உறுப்பினராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்கு மேலே என்னுடைய உறுப்பினர் அட்டை புதுப்பிக்கப்படலைன்னு சொல்கிறாரு. கட்சியிலேயே இல்லாத ஒரு நபர் சூரியன் மூர்த்தியா திரும்ப அண்டர்லைன் எனக்கு தெரியல. அவர் இப்போ வழக்கு போட்டிருக்கிறாரு. ஏற்கனவே பன்னீர்செல்வம் 14 நீதிமன்றத்தில், ஆனா நீதிமன்றம் தானே அவர்கிட்டையும் கேட்கணும்னு சொல்லி நீதிமன்றம் தான் சொல்லி இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் தான் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்கம்மா. இந்த சிறை மீண்ட சின்னத்தாயி சசிகலான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்களே, அவங்க இதே மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்கம்மா. அந்த வழக்கு கிட்டத்தட்ட அவங்க 2017 போட்ட வழக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்பர் ஆகிருக்குதுமா. போன வருஷம் தான் நம்பர் ஆகிருக்குது. இன்னும் உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். ஒரு சிவில் வழக்கு திருநாவுக்கரசர் ஒரு காலத்தில் இதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவுக்கு எதிராக அவர் ஒரு தனியாக அவராவது போட்டி பொதுக்குழுன்னு நடத்தினாருங்க. அண்டர்லைன் அதையும் சொல்ல விரும்புகிறேன். போட்டி பொதுக்குழுன்னு போட்டு ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களை பெரும்பகுதியை உடைச்சு கொண்டு போய் ஒரு போட்டி பொதுக்குழு போட்டு ஒரு சிவில் வழக்கு இன்னும் நீதிமன்ற இதில் இருக்குதுமா. சமீபத்தில் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உத்தவ் தாக்கரேவுக்கும் சரத்பவார் அணிக்கும் பிரச்சனை ஏற்பட்டு அவங்க கட்சி 2ஆக உடஞ்சப்ப தேர்தல் கமிஷன் நீதிமன்ற தீர்ப்பின்படி எப்படி அவங்களுக்கு சின்னத்தை அதாவது எதிரணிக்கு ஒதுக்குனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பகுதியான சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், கட்சியோட அமைப்பு அஜித் பவார்கிட்டையும் இந்த பக்கம் சிண்டேகிட்டையும் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ஒதுக்கியிருக்கிறப்ப இந்த வழக்குல மட்டும் எப்படி அவங்க ஒரு கண்டிஷனோட கொடுத்திருக்காங்க. அதை ஆனஸ்டா ஒத்துக்கிறேன். என்னன்னா அந்த ஒதுக்கப்பட்டவர்கள் பாஜகவோடு கூட்டணி அமைத்தவர்கள், பாஜக ஆட்சி அமைப்பதற்கு வழிவகுத்தவர்கள், அப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எந்த பிரிவு ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கோ அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதாவது போற போக்குல இப்ப 2-3 விஷயத்தை தனியரசனை ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நாங்கள் டெல்லிக்கு மிகச்சிறந்த கூஜா தூக்கியா இருக்கிறது எங்கள் அண்ணன் பன்னீர்செல்வம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாருங்க. ஒன்று கேட்குறோமா, நீதிமன்றத்துடைய நடவடிக்கைகள்லையும் இதில் பாஜக பின்புலம் இருக்குமா அப்படின்னு எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நீதித்துறை அப்படிங்கிறது அதோடைய வேலையை பார்த்து தேர்தல் ஆணையம் அதில் மத்திய அரசு இல்லை பாஜக
வாட்டவர் தேர்தல் ஆணையம் இருக்கட்டும், காங்கிரஸ் தேர்தல் கட்சியில மத்தியில் ஆட்சியில் இருக்கிறப்ப சார் முடிச்சிடுறேன் இருங்க, காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கிறப்ப தேர்தல் ஆணையம் எவ்வளவு சர்வ சுதந்திரமாக செயல்பட்டதோ அதே அளவுக்கு தான் இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது. ஒரு வாதத்துக்காக சொல்றோமா, ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் ஒட்டுமொத்த கட்சியும் இருக்குது. ஆனால் சிவில் நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டு நாங்கள் ரெட்டலையை தரோன்னு ஈரோடு பை எலெக்ஷன்ல அவருக்கு இந்த இதை கொடுத்தாங்க. ஒரு வாதத்துக்காக வச்சுக்கிற அத்தைக்கு மீசம் முளைச்சு ஐயர் அகர்காரத்தை விட்டு வெளியேறி வேற எங்கேயோ போனார்னு வச்சுக்க சின்னத்தை மீண்டும் ஒரு வேளை முடக்கினால் அப்ப இதுல பாஜகவுடைய பின்புலம் என்ன நடந்துச்சு அவங்களே முடிச்சிடுறேங்க. அதாவது தெரிஞ்சதுன்னா அண்ணா நம்ம சொல்லிடுறேன் இருங்க, நான் வரேன் இருங்க. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழகத்துல மிகப்பெரிய அவர் மேல அனுதாப அலை ஏற்படும். ஸோ தயவு செஞ்சு பண்ணுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணன் தனியரசன் சொல்ற மாதிரி மத்திய அரசோட பின்புலம் நான் இப்பயும் சொல்றேன், அதுல இருக்கிற மாதிரி நினைக்கல. ஒருவேளை முடக்கி பாருங்கள், ரெட்டலையை முடக்கினீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கஷ்டப்பட்டே ஜெயிக்க தேவையில்லை, வீட்டுல உட்காந்துக்கிட்டே ஜெயிப்பார். தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு எழுச்சியாலே அவர் மேல அனுதாபம் ஏற்படும். பாஜக இந்த மாதிரி பழி எடுக்கிறாங்க, கூட்டணிக்கு கூப்பிட்டு அதனால வரல அப்படிங்கிற அடிப்படையில பழனிசாமி படுத்துக்கிட்டே ஜெயிப்பார் அப்படிங்கிற தனியரசனுக்கு சொல்லிடுறேன். ஆர்கே நகர்ல நீங்க பண்ணதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் எதுவுமே அரசியல் மாச்சரிக்கல. அன்னைக்கு பின்னாடி ஒரு 12-13 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இந்த பன்னீர்செல்வம் இன்னைக்கு அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லாம கட்சிக்கு அறவேட்டையும் பயன்படுத்தக்கூடாது, கட்சியுடைய சின்னத்தையும் பயன்படுத்தக்கூடாது, கட்சியுடைய இதையும் எதையுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு கட்சிக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கிறார் அந்த பன்னீர்செல்வம். அன்னைக்காவது 10-12 பேர் கூட இருந்தாங்க. இன்னைக்கு ஒற்றை மனிதராய் ஒரு மனிதன் தனித்த மனிதன் மறுபடியும் இந்த சின்னம் தொடர்பான வழக்குல, உரிமையியல் வழக்குல அப்படி சொல்லப்பட்ட கட்சி கரைவேட்டியை பயன்படுத்தக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, கட்சி பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன ஓபிஎஸ்ஸையும் தானே கேட்க சொல்லியிருக்கிறாங்க, அவர்கிட்டயும் பதில் தர சொல்லியிருக்கிறாங்கல்ல. அப்ப இன்னும் he holds that rights. தேர்தல் ஆணையத்துல ஓபிஎஸ் சொல்லிடுறேன். இந்த கேசி பழனிசாமி தேர்தல் ஆணையத்துல பேசாதீங்க, இருங்க நான் முடிச்சிடுறேன், நீங்க உங்க ரவுண்ட் வரப்ப பேசுங்க. இந்த அதிமுகவுடைய முன்னாள் எம்பி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கேசி பழனிசாமி சுரேன் பழனிசாமின்னு அவருடைய பையனை வச்சும் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாரு. இந்த சூரியமூர்த்தி என்ற சூரியன் மூர்த்தி ஒரு வழக்கு போட்டிருக்காரு. ஒரு வாதத்துக்கு திருப்பி கேட்கிற அபிநயா அவங்ககிட்ட, மிக செல்வாக்கு பெற்ற திமுகவில் இருக்கிற பன்னீர்செல்வம் மாதிரி மக்கள் 1.25 கோடி தொண்டர்கள் பின்னாடி இருக்கிற பன்னீர்செல்வம் மாதிரி யாராவது ஒருத்தர் நாளைக்கு திமுகவில் இருந்து வெளியே போய் 2 பேர் இல்லை 3 பேர் கூட வச்சுக்கிட்டு நான் தான் உண்மையான திமுக அப்படின்னு போய் இதுக்கு ஒரு சிவில் வழக்கு கோர்ட்ல போட்டு இந்த வழக்குக்கு தீர்ப்பு வருகின்ற வரை திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தை முடக்க வேணும் அப்படின்னா நேத்து பிறந்த குழந்தை கூட சிரிக்கும். அந்த மாதிரி நான் அறுதியா ஓபிஎஸ் அவர்களை பொதுக்குழுவிலிருந்து நீக்கியது தொடர்பான வழக்கு சிவில் நீதிமன்றத்துல இருக்கத்தானே செய்யுது. அப்ப அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது அவர் அதிமுகவினுடைய உரிமையை கோருவார் அப்படிங்கிறதுல என்ன இது தப்பு இருக்க முடியும்? அப்படியே வண்டியை நீங்க 3 பேர் 4 பேர் தான் அவர் பின்னால இருக்காரு நீங்க சொல்றீங்க. நான் அதிமுகவே மன்னிக்கணும், நான் அப்படி சொல்லவே இல்லை. ஐயோ தயவு செஞ்சு நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. பன்னீர்செல்வம் பின்னாடி இன்னைக்கு 4 பேர் கூட இல்லை. அந்த இருந்த பேரும் என்னவோ நாங்க ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணையாத குழு அப்படின்னு ஏதோ மன்னாதம் கம்பெனின்னு தனியா ஆரம்பிச்சு போயிட்டாங்க. அவரு பின்னாடி நம்ம வைத்தி மட்டும்தான் இருக்கிறாரு. அண்ணன் கோலப்பண்ண 2 பேர் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவருக்கு பின்னாடி கோலப்பண்ண அவருடைய மிகப்பெரிய அப்படியே போர்வால சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒன்னே ஒரே ஒரு செகண்ட் தேர்தலுக்கு அப்புறம் இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு, ஒரு மெகா கூட்டணியை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் உட்கட்சியிலிருந்து இருக்கு. கள ஆய்வுகள் அந்த கூட்டம் வெளிப்படுத்திய பல விஷயங்களை கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஈக்குவேஷன்ஸ் மாறலாம். அதற்காக இப்போ இந்த சின்னம் தொடர்பான உரிமையியல் வழக்கு வரும்போது அதற்கான ஒரு சமிக்கையா என்னமோ அப்படிங்கிற ஒரு பார்வை வருது இல்ல அபிநயா? நம்ம வண்டியை கொஞ்சம் ஈரோடு பக்கம் நம்ம தனியரசன் பக்கம் ஓட்டிட்டு அப்படி நீங்க கேட்ட கேள்விக்கு வரமா,
இன்னொரு அம்மா இருக்கிறாங்களே, நான் தான் பொதுச் செயலாளர்னு அவங்க வீட்டுக்கு முன்னாடியே கொடியை கட்டிட்டு கார் எடுத்து அவங்க வீட்டை மட்டும் சுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள கொண்டாந்து காரை நிறுத்திட்டு இருக்கிறாங்களே, சிறை மீண்ட சின்னத்தாயி, அவங்க நான் தான் பொதுச் செயலாளர், எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வமும் என்ன 2 பேரும் நீக்கினது செல்லாதுன்னு வழக்கு போட்டுருக்காங்களே, அப்ப அதுக்கு அடுத்ததுக்கு போவீங்களா? முதலமைச்சராக கை காட்டியவர் அவர் தானே சொல்றீங்க? இல்லம்மா, அதாவது எங்க நம்மளை விட்டு போயிரும் இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு. அதாவது பன்னீர்செல்வத்தை ஒரு வாதத்துக்காக வச்சுக்குவோம். பன்னீர்செல்வத்தை தேர்ந்தெடுத்தது ஒரு நைட் வாட்ச்மேனு, அந்த காலத்துல கிரிக்கெட்ல சொல்லுவாங்களே அந்த மாதிரி, அப்படியே ஒரு எஸ் மேன் வேணும்னு தேர்ந்தெடுத்தாங்க. நாம உள்ள போயிட்டோம்னா இந்த கட்சி யார் நடத்துவாங்க, ஒரு தீரன் வேணுமே, ஒரு வீரன் வேணுமே, ஒரு தீரன் சின்னமலை வேணுமே அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமிங்கிற வீரனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த அம்மா ஒரு காரணமா இருந்தாங்க. வெளிப்படையா திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உள்ள நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு தீரன் இல்ல, பல தீரர்கள் இருக்கிறாங்க அப்படின்றாங்கல்ல. ஒரு தீரர் கூட்டம், கள ஆய்வு கூட்டம் நடக்க போகுது. ஆனா இருந்தா நாளைக்கு சேலத்துல கள ஆய்வு கூட்டம் நடக்க போகுது. இவங்க எல்லாம் சொல்றாங்களா 6 பேர் குழுவில் ஒருவர் பாஜகவினுடைய ஷிண்டே அப்படின்னு சொல்றாங்க. எங்க மரியாதைக்குரிய வேலுமணி அண்ணன் அவர் தலைமையில தான் நாளைக்கு கூட்டம் நடக்க போகுது. நான் போன வாரம் அவரை பார்த்து ஒரு 45 நிமிஷம் தனிமையா பேசுறப்ப என் அண்ணனே ஒத்துக்கிட்டாலும், எடப்பாடி பழனிசாமி அண்ணனே ஒத்துக்கிட்டாலும் பன்னீர்செல்வத்தை அந்த கட்சியில் சேர்த்த மாட்டாங்க, 10 பைசா பிரயோஜனம் இல்லை, எதுக்குன்னு மணிகண்ட நாங்கள் போய் அவரை சேர்த்த போகிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால கனவு காணலாமா? நீங்கள் கேட்டது இன்னொரு பிரச்சனை, தோல்வி. ஆமாம், திரு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையில் அவர் சந்தித்த முதல் தோல்வி இந்த பாராளுமன்ற தோல்வி. 2026 என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆசிட் டெஸ்ட். நான் மறுக்கல. 2026 அவருடைய தலைமை பண்பை தான் முதலமைச்சராகி நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறது அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த செல்லா காசுகளையும் வாழர்ந்த பட்டங்களையும் இந்த ஆணி இல்லாத பம்பரங்களையும் கட்சியில சேர்த்துறதுனால 5 பைசா பிரயோஜனம் இல்ல. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் எடப்பாடி பழனிசாமி கனவுல வந்து சொன்னா கூட இவங்க 3 பேரு பிளஸ் கோயம்புத்தூரை சேர்ந்த இன்னொருத்தர் 4 பேருக்கு இடம் கிடையாது இந்த கட்சியில, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி, திரு நாஞ்சல் கோலப்பன், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரேங்க திரு தனியரசு இவர்கிட்ட போயிட்டு வந்துடுறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அதிமுக என்பது ஊர்ஜிதமாகி விட்டது. எல்லா வழக்குகள்ல தொடர்ந்த வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்குகள்லாம் கட்சி பெயரையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி மறுபடியும் இதை ஒரு லோக்கஸ் இதா எடுத்துக்க முடியும் அப்படின்றாங்க. தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாதுமா. அதாவது எல்லா உண்மையும் தெரியும், எப்படி வந்தோம், எந்த சூதுவாதோடு வந்தோம், என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ணி வந்தோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பொது மேடையில் வந்து நல்லவ மாதிரி பேசுகிறது, நல்லவ மாதிரி நடிக்கிறது எடப்பாடி பழனிசாமியோட அந்த குழுக்களுக்கே ஒரு பழக்கமாகி போச்சு. நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் தன்னை பொதுக்குழு செல்லும், பொதுக்குழு தீர்மானம் செல்லும் சொன்னது எல்லாம் இன்ட்ரீம் பெட்டிஷன், இடைக்காலம். ஏதில் நீதிபதி ஜெயச்சந்திர சார் கொடுத்த வழக்கில் பொதுக்குழு செல்லுமா? செல்லும். பொதுக்குழு செல்லும், தீர்மானம் செல்லுமா? பொதுக்குழுவே செல்லும், தீர்மானம் செல்லாது நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் போய் கீழாமை நீதிமன்றத்தில் பார்த்துடுங்க. இப்படி தான் அவர் பொதுச் செயலாளர் ஆயிருக்கார் ஒழியா நீதிமன்றத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அந்த பொதுச் செயலாளருங்கிற பட்டம். ஆனால் எங்கள் கட்சியோட, அதாவது அவர் சொல்லுவார், அஜித் பவார், சரத் பவார், சிண்டேலாம் சொல்லிட்டு இருந்தார். கொஞ்சம் அவர் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு ஆதரவாளர் பேசிகிட்டு இருந்ததை பார்த்தேன். எல்லாருக்கும் அவருங்க தலைவருடைய கட்சியோட விதியில் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கணும்னு இருக்கும். ஆனால் எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் தன்னை தூக்கி வெளியறியப்பட்டதோ அந்த பொதுச் செயலாளருங்கிற பதவி மட்டும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுனுங்க. நான் வந்து அவரை மாதிரி விதாண்டம் பேசுறதுக்காக வரல. என்னுடைய கட்சி, என்னுடைய உணர்வு, என்னுடைய ரெட்டையலை சின்னத்துக்காக நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். அதாவது அந்த பொதுக்குழுவில் வச்சு தேர்ந்தெடுக்க வேண்டிய எந்த சின்னத்தில் நின்னாரு, எந்த சின்னத்தில் இதே மாதிரி தான் சொன்னாங்க. அதாவது அண்ணா ஓபிஎஸ் பின்னாடி 4 பேர் இல்ல, 2 பேர் தான் இருக்காங்க, 3 பேர் தான் இருக்காங்க. தொண்டர்கள் இருக்காங்களா? அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல சார். நீங்க சொல்ற வாக்குகளை வாங்கி இருக்கிறாரு. எந்த சின்னத்துக்கு எதிராக நின்னாரு? எந்த சின்னம் வந்து யார் கையில இருக்க கூடாதுங்கிறது இருக்கோ அந்த சின்னத்துக்கு ஒரு விதி இருக்கா இல்லையா? எந்த சின்னம் சூரியமூர்த்தி அவர்களுக்கு எதிராக சொல்றாங்க. அவர் உறுப்பினரே இல்ல கட்சியில. தலைவர் என்ன சொல்றாரு? அவர் சொன்ன வழக்க கன்சிடர் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. அதே மாதிரி அவர் அதிமுக சின்னத்துக்கு எதிராக நின்னாரு. அதிமுக சின்னம் வந்து நீங்க
நீங்க கொடுக்க கூடாதவங்க கையில கொடுத்துட்டு இருக்கும்போது அதை எதிர்த்து நானா நீயா மக்கள் மத்தியில் இன்னைக்கு யாரு வந்து உண்மையான அதிமுக தலைவருங்கிறத காட்டுறதுக்காக அவர் நின்னாரு. எங்கெல்லாம் நின்னாங்களோ அங்கெல்லாம் வந்து தோத்து போனாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுருங்க. ராமநாதபுரத்தில் 3.5 லட்சம் ஓட்டு அண்ணன் வாங்குறாரு. மற்ற இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் ஓட்டுகள் இழக்கப்பட்டது? 7 தொகுதியில் டெபாசிட் காலியானது. நான் சொல்ல வந்தது நீங்க டைவர்ட் பண்ணிட்டீங்க. அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குன பைலால அந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். அப்போ இந்த வழக்குக்கு முன்னாடி 2001 டிசம்பரில் 2021 டிசம்பரில் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரா. அது டிசம்பர் 26 வரைக்கும் நிலுவையில் இருக்கு. நீதிபதி ஜெயச்சந்திர சார் அந்த கேள்வி கேட்குறாரு, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி ஆகிவிட்டதான்னு கேட்குறாரு. காலாவதி ஆகலை, டிசம்பர் 26 வரைக்கும் இருக்குன்னு அண்டைய தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. அதே ஆர்டிஐ போட்டு கொடுத்துருக்காங்க. அதே தானே இன்னைக்கு அவங்க கொடுத்தாகணும். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. நீங்க இடைக்கால அதுக்கு இடையில தேர்தல் ஆணையம் ஒரு இது கொடுத்துருக்கு, நீதிமன்றத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஈரோடு கிழக்குலையும் நாடாளுமன்றத்திலையும் அண்ணன் நிக்கல. சசிகலா அவர்கள் வந்து பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இரட்டை தலைமைக்கு வந்து இந்த கட்சி மாறுது. அப்போ ஒரு காம்ப்ரமைஸ் திருமதி சசிகலா அம்மையார் இருக்கும் போதும் நாங்களும் ஓபிஎஸ் அவர்களும் உட்பட்டு தான் இந்த கட்சி. அந்த காம்ப்ரமைஸ் எப்படி வந்தது நீங்க சொல்றீங்க? அன்னைக்கு அம்மா அணி புரட்சி தலைவி அம்மா அணின்னு 2ஆ பிரிக்கப்பட்டிருந்தது. திருமதி சசிகலா அம்மையார் வந்து பொதுச் செயலாளராகவும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து துணை பொதுச் செயலாளராகவும் தான் அஃபிடவிட் யார் போட்டாங்க நீங்க நினைக்கிறேன்? பிரமாண பத்திரம் தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி என்ன பிரமாண பத்திரம் கொடுத்திருக்காருன்னு பார்க்க சொல்லுங்க. அன்னு பிரமாண பத்திரம் யாரு கொடுத்தாங்க? இவர் சொல்ற சிறையில் இருந்து வந்த சின்ன தாய்க்கு தான் கொடுத்தாங்க. அவங்க தான் பொதுச் செயலாளராக வரணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு அதான் சொல்றோம்ல, எடப்பாடி பழனிசாமி உருண்டும் புரண்டும் பச்சோந்தித்தனமாக நடிக்கிறதுக்கு இந்த அதிமுக கிடையாது. அதிமுகங்கிற ஒரு போர்வைக்குள்ள அவர் ஒளிஞ்சிருக்க கூடாது. அது இன்னைக்கு நீதியோட அது சூரியமூர்த்தி ஏத்தனா என்ன இல்ல யார் ஏத்தனா என்ன, இன்னைக்கு நீதி வெளியில வருது. அந்த நீதிக்காக தேர்தல் கமிஷன் பேருக்கு உறுப்பினரே இல்ல, வேறொரு கட்சியில இருந்து எலெக்ஷனை நீதிமன்றத்தை நீங்க குறை சொல்ல அதிமுக சின்னத்துக்கு எதிராக போட்டி இருக்கிறார். அது கட்சி விதிகளுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. புரட்சி தலைவி அம்மா காலத்துல வரைக்கும் இருந்தவங்க அத்தனை பேர் 2016 வரைக்கும் இருந்தவங்க அத்தனை பேருமே உறுப்பினர் தான். அந்த 1.5 கோடி தொண்டனும் இன்னைக்கு இருக்கிறான், உயிரோட தான் இருக்கா, யாரும் செத்து போகல. ஆனா பிரிஞ்சு இருக்கிறான், ஒதுங்கி இருக்கிறான், சில கட்சிகள் மாறி இருக்கிறான், அவ்வளவுதான ஒழிய வேற எங்கும் போகல. அந்த 1.5 கோடி தொண்டன் இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் பொழுது இந்த கட்சியை கட்டுக்கோப்பா காப்பாத்துறதுக்கு சில துரோகிகளை வந்து நாங்க வெளியேற்ற வேண்டியது அப்படின்னு வந்து என்ன கேக்குறேன், ஒரு கட்சியினுடைய இறையாண்மையை இன்னொரு கட்சி கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க அப்படிங்கறாங்க. அப்ப பாஜகவுக்கு துரோகி தன்னை பார்த்தே துரோகி சொல்லுவானா? இந்த துரோகியாவது பாஜகவுக்கு ஆதரவாக திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து செயல்படுறாரு, இரட்டை இலைக்கு எதிராக இருந்தாருன்றாங்க. நீதி நேர்மை நியாயத்தை தவறி அவர் எந்த இடத்துலையுமே துஷ்பிரயோகம் பண்றது கிடையாது. அவர் போற வழி நேர்மையான வழி, நேர போறாரு. சில அதாவது என்ன சொல்லுவாங்க, கல்லு முள்ளு கிடக்கும், அதெல்லாம் அவர் கடந்து வர வேண்டிய காலகட்டம். அந்த கல்லு முள்ளு வரும்போது பல வேதாளங்கள் எதனா தீர்ப்புகளை வாங்கிட்டு வந்து நான் தாங்கிறது தம்பட்டு அடிச்சோம் மாற்றும் போது அகற்றி தொண்டர்களுக்கு ஒரு பாதை கிடைக்கும் போது அந்த பாதையில் அவர் பயணிப்பார். அவர் பின்னாடி தான் இவங்க வரணுமே ஒழிய நாங்கள் எஸ்பி வேலுமணியை கூப்பிடலை, தங்கமணியை கூப்பிடலை. 45% தர்மயுத்தம் இருக்கும்போது அண்ணன் வீட்டில் வந்து காவல் இருந்தது அந்த மணிகள் தாங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அன்னைக்கு ஓபிஎஸ் தரப்புக்கு வந்து சின்னத்தை கொடுக்கிறதுக்கு என்ன அங்க எவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. பைலா படிங்கம்மா, நான் திரும்ப சொல்றேன், நீதிவரசர் ஜெயச்சந்திர சார் அந்த பைலா படிச்சு தான் தீர்ப்பு போட்டாரு. அதுக்கு பிறகு வந்தது யாருமே விதியை படிக்கல. 80% தொண்டர்கள் இவர் சொல்ற மாதிரி எம்எல்ஏ அதிகமா இருக்கணும், மாவட்ட செயலாளர் அதிகமா இருக்கணும், மராட்டியத்துல கொடுத்திருக்காங்க கட்சியை. அதான் அந்த பைலா வேற, எங்க பைலா வேற. உங்க பைலா உங்களுக்கு சார், ஆனா சின்னம் கொடுக்க போறது எங்க தலைவர் எங்களுக்காக உருவாக்கி வச்சிருக்கப்பட்ட எலெக்ஷன் கமிஷன் தான சின்னத்தை கொடுக்கணும். சின்னத்தை கொடுக்கும்போது அந்த பைலா எங்க இருக்கிறோம்? 80% தொண்டர்கள் கொண்ட இயக்கம் தான் அதிமுகவை பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியும். அதை தேர்ந்தெடுத்து 2026 டிசம்பர் மாசம் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாரு. இணை ஒருங்கிணைப்பாளர் ராஜினாமா பண்ணிட்டு அவர் வெளியே போய் இந்த துரோகமான வேலைகளை துரோகிகளை பண்ணிட்டு இருக்கிறாரு. அது அடுத்த கட்ட நிலுவைக்கு வரும். நாளைக்கு நானும் தான் ஒரு அஃபிடவிட் போடுவேன் தேர்தல் கமிஷன்ல, தேர்தலே நடத்தாம
மாவட்ட செயலாளருங்கிற ஒரு பெயரில் பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு பொதுக்குழுவே போலி பொதுக்குழுன்னு ஒரு அஃபிடேவிட் போடுவோம். இந்த வழக்கு எத்தனை நாள் நீடிக்குன்னு பார்க்கலாம். கடைசி தொண்டை வரைக்கும் போடுவோம். சூரியமூர்த்தி தான் போடணும் இல்ல, நாளைக்கு நானே போய் அஃபிடேவிட் தாக்கல் பண்ண போறேன். நீங்க மட்டும் இல்ல, இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிறவங்களும் இதே மாதிரி வழக்கு போட்டிருக்காங்க. அதையும் விசாரிக்கணும்னு கேக்குறாங்க. ஏன்னா உண்மையதான் எடுத்து சொல்றோம். இது போல ஒவ்வொருவரும் வழக்கு போடும் பொழுதெல்லாம் இது மாதிரி இந்த சின்னம் தொடர்பான விசாரணை இல்லைன்னா இது மாதிரி எலெக்ஷன் கமிஷன் விளக்கம் கொடுக்கணும், எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்புறது அப்படிங்கிறது தொடர்கதையாகிட்டே இருக்குமா? ஏன்னா ஆல்ரெடி ஈரோடு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தோட திரு இபிஎஸ் அவர்கள் தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு, நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் பெரும்பான்மையான வாக்குகளை சுயேட்சையா நின்று வாங்கியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ இரண்டு தரப்பையும் தேர்தல் ஆணையம் கூப்பிட்டுருக்கு அப்படின்னா இது இந்த மனு கொடுத்திருக்காங்க, அவரோட மனுவை அப்போ விசாரிக்கல சூரியமூர்த்தியோட மனுவை அப்படிங்கிறதுக்காக மட்டும்தானா, இல்லை உண்மையாலுமே ஒரு சீரியஸாக இந்த சின்னம் மாறுவதற்கோ இல்லைன்னா மறுபடியும் ஒரு விசாரணை நடந்து போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கும் அப்படின்லாமா? இப்போ அதுக்கு முன்னால் ராமநாதபுரத்தில் இரட்டைலை சின்னத்தை எதிர்த்து இவர் வாக்கு கேட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது. இங்கே எம்ஜிஆரே அப்படி இரட்டைலைக்கு எதிர்த்த மாதிரி எதிர்த்து வாக்கு கேட்டிருக்காரு. 1977 தாராபுரத்தில் இவர் ஐயாசாமின்னு ஒருத்தர் நிறுத்துறாரு ரெட்டலை இதில். அதுக்கப்புறம் கருத்து முரண்பாடு ஏற்படுது. அப்புறம் இன்னொருத்தர் சிங்கம், ஏன்னா வாபஸ் வாங்க முடியல, சிங்கம் சின்னத்தில் நிறுத்துறாரு. அப்போ போய் மக்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ரெட்டலைக்கு போடாதீங்க, சிங்கத்துக்கு போடுங்க அப்படின்னு. ஆனால் அங்கே ரெட்டலை தான் ஜெயிச்சிச்சு. எம்ஜிஆர் வாக்கு கேட்ட சின்னம் 3வது இடத்துக்கு வந்துருச்சு. ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி உடனே ஓபிஎஸ் எம்ஜிஆரோட ஒப்பிடுறதா நினச்சிட்டு அப்புறம் சேலம் அண்ணன் கோச்சிக்க போகிறார். அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை நான். ஏன்னா ஓபிஎஸ்ஐ எம்ஜிஆரோட ஒப்பிடுறதும் நமக்கு சரியாக வராது. அதே மாதிரி எடப்பாடி சின்னம் எம்ஜிஆராலே ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாலும் தடுக்க முடியாத அளவுக்கு அன்னைக்கு பவர்ஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு சின்னத்தை பார்த்து காரணம் வேற. அண்ணன் செம்மலை கூட சுயேட்சை சின்னத்தில் இருந்தார் ரெட்டலை. இல்லை அதுக்கான காரணத்துக்கு வரேன். அதாவது ஓபிஎஸ் அவர்களை எம்ஜிஆராக அந்த ஒப்பிடுறதும் நான் அதுக்காக வரலை. அதே மாதிரி எடப்பாடி அவர்களை தீரன் சின்னமலைக்கு ஒப்பிடுறதுக்கும் நான் வரலை. அது ரெண்டுமே தவறான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அந்த காலகட்டம் வேறு. மற்றபடி எம்ஜிஆரை விட அந்த ரெட்டலை சின்னம் முக்கியம்னு அப்போ மக்கள் நினைக்கல. என்னன்னா அந்த தகவல் தொடர்பு போகலை. இப்போ இவங்க அப்போல்லாம் என்னென்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு கூட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இல்லை ஒரு 10 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு இடத்துல பொதுக்கூட்டம். அப்புறம் அந்த தினசரிகளில் வரும், வேற வாய்ப்புகள் இல்லை. வானிலை செய்திகள் அப்படிங்கிறது எப்பயாவது வர்றது. அதனால அந்த மக்களுக்கு செய்தி போய் சேருவதுங்கிறது இந்த ரெட்டலை அப்படின்னா அவங்க எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு காரணம். ஆனா இப்போ காலம் மாறி போச்சு. இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட இந்த தேர்தல் ஆணையம் அது பாஜகவுடைய ஒரு கட்சி பிரிவாக தான் அது செயல்பட்டுச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். பல அரசியல் தலைவர்களும் அதான் ஆதாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று, மோடி அவர்கள் மதவாதத்தை பேசும்போது அவருக்கு நோட்டீஸ் அனுப்பவே இல்லைங்கிறது ஒரு சின்ன உதாரணம். இதை தாண்டி வந்துடுவோம், ஏன்னா அதை பேசுனது பழசு நிறைய பேசியாச்சு. அந்த மாதிரியான அந்த தேர்தல் ஆணையம் இவங்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமாக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கேட்ட சின்னத்தையும், எதிரணியில் இருக்கக்கூடிய விசிக, அதே மாதிரி இவங்க மதிமுகவுக்கு குற்றச்சாட்டை வச்சாரு, சீமானும் கொடுத்தாங்க. சீமானுக்கான விஷயம் என்னன்னா அவங்க அதை சரியா பண்ணலங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஆனா எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த கடைசி நேரத்தில் புது சின்னமா சீமானுக்கு கொடுத்தாலும் மதிமுகவுக்கு கொடுத்தாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்தாலும் மக்கள் இப்ப அதை பழைய மாதிரி இல்லாம அந்த ரெட்டலை போய் சேரல. அந்த காலத்துல ஈஸியா அவங்கள்ட்ட போய் மூவ் ஆயிடுது. இப்போ முத நாள் வந்தாலே மறுநாள் நீங்க சொல்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆளும் பாஜகவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இங்க ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கான ஒரு அழுத்தத்தை மறைமுகமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த சின்னம் தொடர்பான வழக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய நோட்டீஸ் ஏற்படுத்துதா? நிச்சயமா இருக்கு. என்னன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனுங்கிறது இந்த அமலாக்கத்துறை மாதிரி இன்கம் டேக்ஸ் மாதிரி பாஜகவுடைய ஒரு பிரிவாக தான் ஆயிடுச்சு. அது நிறையா இருக்கு. அப்படிங்கிறப்ப இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக இருக்கலாம். இப்போது யதார்த்த சூழல், நான் எந்த சார்பும் இல்லாதவன், யதார்த்த சூழல் பார்த்தா பாஜக என்ன நினைக்கும், அதிமுக எல்லாம் அதிமுகவில் இருந்தவர்கள் அணி அப்படி பார்க்கும்போது எடப்பாடி அவர்களுடைய அவர் தான் அதிமுக இப்போதைக்கான ஒரு விஷயம். அது அந்த பக்கம் சேரதான் அவங்க விரும்புவாங்க.
ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தொகுதியில் வந்து ஓரளவு வாக்கு வாங்கியிருக்கிறாரே தவிர மற்றதில் அது நிரூபணம் ஆகாத ஒரு சூழல் இருக்குது யதார்த்தமாக. மற்றபடி வந்து இப்போ இவர் வேறு கோச்சிக்க போகிறாரு. ஏன் அப்படின்னா மனசுக்குள்ள தொண்டர்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடணும். இப்போ யதார்த்த களமும் அப்படி இல்லை கடந்த தேர்தலில். அதனால் இதை ஒரு டிமாண்டாக வச்சு கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு விஷயத்துக்காக கூட பாஜக பயன்படுத்தலாம். அதனால் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு, அதாவது இந்த அதிமுகவுக்கு இந்த சின்னம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டு இவங்களிடம் இந்த 4 பேரிடம் பேசும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? சின்னம் தொடர்பாக சின்னம் முடக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுறத பார்க்கிறோம். என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் வந்து இருக்கு? இப்போ 2 விஷயம் தான். ஒன்று என்னுடைய பார்வையில், ஒன்று எடப்பாடி பக்கம் சின்னம் வரும், இல்லை ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் பண்ணுவோன்னு நினச்சாங்கன்னா சின்னத்தை முடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ வந்து ஒரு குழப்ப நிலை வரும், குறிப்பிட்ட கட்சியில் அந்த வாக்காளர்கிட்ட குழப்ப நிலை வரும். அதை வச்சு தன்னுடைய பிஜேபி இதை வந்து நம்ம கொண்டு போய் நிறுத்தலாம் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி செய்தால் அது பலிக்காது. இது அந்த காலம் கிடையாது. ஒன்று. அடுத்து இதை ஒட்டியே இன்னொன்று சொல்லிடுறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த மக்களுடைய அவையில், அதாவது சட்டமன்றத்தில் இருந்தவர் தனியரசு இருந்தாங்க, மற்றவர்களும் வந்து அரசியலில் இருக்கக்கூடியவங்க. இந்த உலகத்திலே மிகப்பெரிய காமெடி என்னன்னா இப்போ இந்திய தேர்தல் தான். என்ன காரணம்னா ஒருத்தரே வந்து 2 தொகுதியில் நிற்கலான்னு இருக்குல்ல, அதை விட வந்து ஒரு சர்வாதிகாரம் எதுவுமே கிடையாது. எந்த கட்சி நின்னாலும், அது பிஜேபியோட மோடி நின்னாலும், பிரதமர் வேட்பாளரே அப்படிதான், அதான் பிஜேபியோடைய மோடி நின்னாலும், காங்கிரஸுடைய ராகுல் நின்னாலும் கூட மிகப்பெரிய சர்வாதிகாரம். என்ன காரணம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 2 தொகுதியும் ஜெயிச்சதுக்கு அப்புறமேலும் ஒரு தொகுதியில வந்து வாபஸ் வாங்குறாங்க. அப்போ இவங்க நம்ம பிரதமர் வேட்பாளருக்கு ஓட்டு போடணுங்கிறதுனால ஓட்டு போட்டிருப்பாங்க மக்கள், நம்ம தொகுதிக்கு வரணும். அப்போ அந்த மக்களை முட்டாளாக்குற மாதிரி இருக்குது. அடுத்தது மறுபடியும் இந்த எலெக்ஷன் வைக்கிறப்ப மறுபடியும் இங்கே உள்ளூர் விடுமுறை, மக்களுடைய அந்த உழைப்பு சக்தி வீணாகுது, போலீஸ்லேருந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க வேலை இருக்குது. இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம். இது சம்பந்தமாகவும் இந்த தேர்தல்னு வர நேரத்தில் இதையும் நம்ம பேசணும். ஒன்று சுருக்கமாக சொல்லிடுறேன். அடுத்தது விகிதாச்சார தேர்தல் முறை வரணும். இங்கே என்னன்னா ஒரு தொகுதியில் 100க்கு 100 ஓட்டு பதிவாகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, அதில் வந்து 51% ஓட்டு வாங்கினவங்க வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் மீதி 49% ஓட்டு வாங்கினவங்களுடைய ஓட்டு காலில் போட்டு மிதிக்கப்படுது. அந்த ஜனநாயகத்துக்கான உரிமை அவங்களுக்கு இல்லை. நமக்கு ஃபர்ஸ்ட் பாஸ் ஃபர்ஸ்ட் போஸ்ட் அதை மாற்றணும். அடுத்தது இன்னொரு என்னன்னா, ஒரு தேர்தலில் ஒரே ஒரு ஓட்டு தான் பதிவாகுதுன்னு வச்சிங்களேன், அந்த ஒரு ஓட்டு வாங்கினவன் வந்து வெற்றி பெற்றவன்னு அர்த்தம். அவ்வளோதான் சட்டப்படி. ஏன் இப்படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா 1983-84 ஜம்மு காஷ்மீரில் இப்படி நடந்தது. ஒரு ஓட்டுன்னு இல்லை, 20 ஓட்டு தான் பதிவாகுது, 50 ஓட்டு தான் பதிவாகுது. இப்படி இந்திரா காந்தி பீரியடில் அது நடந்தது. அது அந்த ஓட்டுகளே கூட ராணுவத்தினரே போட்டாங்கன்னு கூட ஒரு விமர்சனம் உண்டு. அப்போ இந்த மாதிரிலாம் நடந்தது. அதையெல்லாம் தாண்டி வந்து தேர்தல் நேரம் முடிவுற்ற பிறகு ஓட்டிங் பர்சன்டேஜில் 11 மணிக்கு மேலே அறிவிக்கிறாங்க. அதில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு. இதன் மேலெல்லாம் கேள்வி வைக்கப்படுது. இவிஎம் மேலே கேள்வி இல்லைனாலும் இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் மேலே தேர்தல் நடைமுறைகள்ல இருக்கிற கேள்விங்கிறது வேற. அதுதான் அது ஒரு விவாத பொருளாக இருக்கிறது. அது நம்ம ஒரு வேற தலைப்புல விவாதிக்கலாம். ஆனா இப்போ ஒரு கட்சி சின்னம் கொடுக்கக்கூடிய இந்த விவகாரத்துல தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கும்? ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தினுடைய பக்கத்துல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இபிஎஸ் அவருடைய பெயர் தான் இருக்கும். ஆல்ரெடி இரட்டை இலை சின்னம் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப அதை வந்து இப்ப மறுபடியும் மாற்றுவாங்களா? இல்ல ஒருங்கிணைப்பாளர் இருக்குது. ஓகே, அதுவும் இருக்குது. காலாவதி ஆகல. யதார்த்தமா அதுதான் உண்மை. நீங்க சொல்றது இடைக்கால நிவாரணம் நீதிமன்றத்தின் மூலமாக அதை ஏத்துக்கிட்டங்கிறது அவங்க கிளியரா. ஈரோடு இடைத்தேர்தலுக்காக தான் அந்த சின்னத்தை நாங்க இடைக்கால அப்படின்றாங்க. ஓபிஎஸ் வந்து வாபஸ் தான வாங்குனாரு தன்னுடைய வேட்பாளரை. அது ஒதுக்கிட்டாரு. அப்ப அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சின்னத்தையும் கொடியும் கொடுத்து இவர் ரொம்ப நல்லவர் வல்லவர்னு பொதுக்குழு தேடி மக்கள்லாம் போனாங்களே, இவர் ஜெயிச்சுட்டு வரட்டும்னு விட்டு பார்த்தோம். ஈரோடு கிழக்கு தொகுதியிலையும் வெற்றி பெறல. அதுபுறம் நாடாளுமன்ற தேர்தலையும் அண்ணன் நினைச்சா ஒரு 10 பேரை விட்டுருக்காரு. பாஜக இருந்ததுன்ற ஒரு வாதம் இருக்குல்ல. ஈரோடு கிழக்கு தொகுதியில போய் யார் வாங்கி கொடுத்தாங்க? பாஜக இருந்தது. ஈரோடு கிழக்கு தொகுதியில போய் ரெட்டையில யார் வாங்கி பின்வாங்கிருச்சு? ஓபிஎஸ் தரப்பு. பாஜக சொல்றானுங்க. பாஜக தானே பேசி அண்ணன் நீங்க வாபஸ் வாங்கிடுங்க, எடப்பாடி பழனிசாமி நல்லவர் வல்லவர் ஆளினால் அழகராஜா அவர் பெண்ட் எடுக்க எல்லாம் சொல்ற மாதிரி கவுண்டமணி காமெடி மாதிரி சொல்லிட்டாங்க. பாஜக சொல்றதை கேட்டு எங்க அண்ணனும் வந்து ஒதுக்கிக்கிட்டாங்க. சரி அவர்கிட்ட கொடுங்க. முதல்ல அண்ணன் சொன்னாரு, ஒரு நிமிஷம், அண்ணன் அன்னைக்கு சொன்னாரு காங்கிரஸ் கட்சி நிக்குதுங்க, நீங்க தேசிய கட்சியா நீங்க நில்லுங்க, நாங்க 2 பேரும் ஆதரவு தரோம்னு சொன்னோம். கேட்கல பாஜக.
வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இந்த இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக நாங்க வேட்பாளரை நிறுத்த மாட்டோங்கிற ஒரு வாதத்தையும் வச்சாரு. அவர்தான் அதுக்கப்புறம் ராமநாதபுரத்துல இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக நிக்கிறாரு. இல்ல அங்கேயே வந்து சின்னத்தை கேட்பதற்கான ஹோல்ல ஒரு செட்பேக் வருது இல்ல. அங்க என்ன பண்ணுனாங்க நீங்க புரிஞ்சிருங்க. நீதிமன்றத்துல அதிமுகன்னு ஒருத்தரை கொண்டு போறாங்க. யார? அதுவும் இடைக்கால தலைவர், அவை தலைவர். அவர் மூலமா அதிமுகன்னு ஒரு இடைக்கால தடையை கொண்டு போய் அவர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடணும். நிறைய விஷயங்களை நம்ம மறந்துகிட்டு கடந்துகிட்டு பேசுறதுனால எடப்பாடி பழனிசாமி அதிமுகன்னு வெளி உலகத்துக்கு ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. ஏன்னா தோல்வி பெற ஒரு கையில் அதிமுக இருந்தாலும் அந்த அதிமுக அழிக்க முடியும்னு எதிர்கட்சியோட சூழ்ச்சி. ஓகே, இன்னும் வந்து பொதுக்குழு செல்லாதுங்கிற ஒரு கேஸும் வந்து பெண்டிங்ல இருக்கு. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இபிஎஸ் அன்னைக்கு வந்து அழுத்தங்கள் இருக்குமா இப்ப இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு? அதாவது இப்போ நீதிமன்ற முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கணிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் யதார்த்தம் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு என்ன நடக்கும் யூகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போனோம்னா, இப்போ கட்சிங்கிறது முழுமையாக அது வந்து இபிஎஸ் அவர்கள்ட்ட வந்துருச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தேர்தல்களை சந்திச்சுட்டாங்க. வெற்றியோ தோல்வியோ அந்த கட்சிகளை அப்படின்னா அந்த கட்சிக்குள்ளே வந்து, அதாவது இவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தோல்விக்கு அப்புறமும் கட்சிக்குள்ளே கலகம் எதுவும் வரல. அவங்க வந்து குறைந்தபட்ச எம்பியோ எம்எல்ஏக்களோ, அதை எம்பியே இல்லை எம்எல்ஏக்களோ அதுவும் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் ஒரு தீர்ப்பு வரும். அதனால் பாஜகவுடைய அழுத்தம் கூட இருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து சின்னம் வரலாம். இல்லை அப்படின்னா இது ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படின்னா இந்த சின்னத்தை முடக்கலாம். இந்த ரெண்டுல ஒன்று தான் நடக்கும். ஓகே, திரு தனியரசு ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லட்டா? ஒன்றும் இல்லைண்ணே, உங்க சொத்தை வந்து நீங்க அண்ணன் தம்பி உங்க அப்பா எழுதி வச்சுட்டாங்க. உங்கள் கூட அக்காமாரோ தங்கச்சிமாரோ உங்கள் குடும்பத்தில் 8-10 பேர் இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் கூட இருக்காங்க. ஆனால் எழுதி வச்சுருக்கிறது இன்னொருத்தருக்கு எழுதி வச்சுருக்காங்க, உங்கள் அண்ணனுக்கு எழுதி வச்சுருக்காங்கன்னு வைங்களாம். ஆனால் அந்த விதியை பார்த்து தானே உங்களுக்கு யாருக்கு எழுதி கொடுக்கணும், யாரோட இது இருக்குது ரெஜிஸ்டரை பார்த்து என்ன முறைப்படி ஆவணப்படுத்தணுங்கிறதான் நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு கிடைக்கும். அதுதான் எங்கள் தலைவரோட விதி. என்ன எழுதியிருக்குன்னா 80% தொண்டர்கள் கொண்ட இயக்கம், 80% கொண்ட தொண்டர்களுக்கு இதுதான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கணும். இதை வந்து பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தது பொதுக்குழு. அப்போ அவர் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் வந்து இதை வந்து நேராக தன்னுடைய உயில் சொத்தோட கொண்ட உயில்லையும் இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. சத்யா ஸ்டுடியோல உள்ள வருமானத்தை கொண்டு வந்து கட்சிக்கு கொடுக்கிறாரு. எல்லாமே நமக்கு இருக்கும்போது நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு கொடுத்தா எனக்கு ரொம்ப நேரமா அதான் சொல்லிட்டு இருக்கீங்க. திரு சேலம் மணிகண்டன் பதிலளிக்க விரும்புறாரு. திரு சேலம் மணிகண்டன் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறோமா, எந்த கட்சியிலையுமே இல்லாத ஒரு விதிமுறை அதிமுகவில் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு புரட்சித் தலைவர் எழுதி வச்சிருக்காரா? உண்மை, நிச்சயமா எழுதி வச்சிருக்கிறார். நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ அதிமுகவில் 1.5 கோடி 2 கோடிலாம் விட்டுருங்க, குறைஞ்சது ஒரு 1 கோடி உறுப்பினர்கள் இருப்பாங்களா? தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு போட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு ஒரு பக்கம் நிற்கிறாரு, இல்லை இன்னொரு எக்ஸ் எடுத்து நிற்கிறாங்கன்னா 1 கோடி தொண்டர்கள் இருக்கிற எல்லா ஊர்லேயும் போய் என்ன வாக்கு போட்டி வச்சு யார் எலெக்ஷன் ஆஃபீஸராக போட்டு யார் போய் ஓட்டு போடுவாங்க? இது வந்து நடைமுறைக்கு ஒரு சாத்தியமில்லாத விஷயம். அதனால தான் ஐயா கோலப்பனையா நான் சொல்றது நல்லா கேட்டுக்குங்க. 2017 உங்களை தேர்ந்தெடுத்துட்டு அப்ப பொதுக்குழுவில் எப்படி 1 ஓட்டு 2 நபருக்கு, இணை ஒருங்கிணைப்பாளருக்கு 1 ஓட்டு, ஒருங்கிணைப்பாளருக்கு 1 ஓட்டு அப்படின்னு எப்படி 1 ஓட்டு அன்னைக்கு அதே பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் அவங்க பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு போட்டு ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுத்தாங்க, திரு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப வசதியா மறைஞ்சிட்டு இது என்ன இவங்க எல்லாம் பேசுறது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் எப்படி? ஹவ் இஸ் இட் பிராக்டிக்கல்? எப்படி இது சாத்தியப்படும்? யாரை தேர்தல் ஆபீசரா போடுவீங்க, ப்ரொசீடிங் ஆபீசரா போடுவீங்க? அதுக்கு நடக்குமா? எங்கேயாவது நடைமுறையில் உள்ளதா? ஒண்ணு. ரெண்டாவது, திரு பன்னீர்செல்வம் எப்படி ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்ப 80 கோடி நீங்க பேசுறப்ப பேசல இருங்க. எடப்பாடி பழனிசாமி வெறும் தலைமை நிலைய செயலாளர் தான், அவரை வந்து இணை ஒருங்கிணைப்பாளரா ஒரு முதல்வராக இருக்கிறனால கொண்டு வந்து விட்டோம். 2 ஆண்டு காலம் கொரோனா காலம். அப்ப வந்து தொண்டர்கள் ஓட்டு போட்டாங்களா? உறுப்பினர்கள் தானே பழனிசாமி வந்து டெல்லி கோர்ட்ல ஒரு வழக்கு போடுறாரு. டெல்லி கோர்ட்ல வழக்கு போடுறாரு. யார்? ஒரு நிமிஷம் நில்லுங்க மணிகண்டன். முகவரி கேட்டதுக்கு சொல்றாரு. எல்லாம் கேளுங்க.
அதாவது கேசி பழனிசாமி ஒரு வழக்கு நான் போடுறாரு. முடிச்சிடுறேன். சரி, என்னோட பதில் டர்ன், நான் முடிச்சிடுறேன். அப்புறம் பேச சொல்லுங்க. அவர் ஸ்டுடியோல இருந்து பேசுறாரு, நான் வெளிய இருந்து பேசுறேன். நான் முடிச்சிடுறேன். சரி, பாருங்க. பேசுங்க. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி ஒரு வாக்கின் அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ, உங்க சன் நியூஸ் மூலமா இன்னைக்கு ஒரு ஸ்கூப் நியூஸ் சொல்றோமா, 15ஆம் தேதி நடக்க போற பொதுக்குழு உறுப்பினர்கள் மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி வாக்கு சீட்டின் மூலமாக ஏகோபித்து இருக்கிற அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களையும் 99.99 விழுக்காடு அவரை ஏகோபித்த பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க போறாங்க. எப்படி பன்னீர்செல்வத்தை தேர்ந்தெடுத்தார்களோ அதே வழியில தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கறது சொல்றேன். இதுக்கு மட்டும் அவரை பதில் சொல்லுங்க. எப்படி பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் ஆனாருங்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. அன்னைக்கு வந்து பொதுச் செயலாளர் பிரச்சனை வந்து திருமதி சசிகலா அம்மா அவர்களுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் தான். திருமதி சசிகலா அம்மாவை ஒதுக்கி வச்சுக்கிட்டு அவருக்கு மணிகண்டனுக்கு நல்ல விளக்கமாக சொல்கிறேன். 2017 இவங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணையும் போது ஒருங்கிணைப்பாளர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கேசி பழனிசாமி அவர்கள் ஒரு நீதிமன்றத்தில் கொண்டு போய் வழக்கு போடுறாரு, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். அந்த விதியை படிச்சுக்கிட்டு, புரட்சி தலைவரோட விதியை படிச்சுக்கிட்டு டெல்லி ஹைகோர்ட் கொடுக்குது, நீங்கள் வந்து திருத்தி அமைக்கணும்னு சொல்கிறாங்க. அதை தான் 2021 அமெண்ட்மெண்ட் பண்ணி தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டோம். ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் வந்து இரட்டை தலைமைக்கு வர்றாங்கல்ல. ஒரு நிமிஷமா, 2017 தேர்ந்தெடுக்கப்பட்டது பொதுக்குழுவால. அப்போ அன்னைக்கு வந்து கேசி அவர் பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி தலைமை நிலைய செயலாளர். நல்ல புரிஞ்சு, அண்ணன் வந்து கழக பொருளாளர், அவைத்தலைவர் மதுசூதனன். இரட்டை இலை சின்னம் யாருக்கு வந்தது? அவைத்தலைவர் மதுசூதனன் வகையார அவருக்கு தான் வந்தது. அந்த அஃபிடவிட் நாங்கள் தாக்கல் பண்ணல. திருமதி சசிகலா அம்மையாருக்கு கிடைக்கல, எடப்பாடி பழனிசாமி கிடைக்கல, எங்களுக்கு தான் வந்தது. நாங்க தான் அவரை இன்றியமா உள்ள இணைச்சுக்கிட்டோம் இணை ஒருங்கிணைப்பாளரா. 2 ஆண்டு காலம் கொரோனா காலம் உங்களுக்கே தெரியும். அப்ப நம்ம தேர்தல் நடத்த முடியல. அப்பவும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தானே தேர்ந்தெடுத்திருக்கணும். அதாவது ஒரு தலைவர் மறைவுக்கு பிறகு, அந்த பைலால திரும்பி படிங்க, ஒரு தலைவர் மறைவுக்கு பிறகு இடைக்காலமாக ஒரு கமிட்டி அமைக்கிறதுக்கு பொதுக்குழு தேர்ந்தெடுக்க முடியும். நிரந்தரமா பொதுச் செயலாளருக்கு ஆகாது. இடைக்காலத்துக்கு தான் அது ஒரு நிவாரணம். ஒரு தலைவர் மறைவுக்கு பின்னாடி நிரந்தரமா நீங்க வந்து உறுப்பினர்களை வச்சு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றாங்க. அத வந்து ஃபாலோ பண்ணல. அதன் அடிப்படையில சின்னம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாரு. கமலஹாசன் மாதிரி அண்ணன் கோலப்பன் சொன்ன விளக்கம் உண்மையாலுமே எனக்கு புரியலமா. கமலஹாசன் பேச்சு கேட்ட மாதிரி இருந்தது. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், புரட்சி தலைவி அவர்கள் இருக்கிறப்ப ஏகோபித்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா, இல்லை கிளைக்கழகம் முழுக்க கேசி பழனிசாமி சொல்ற மாதிரி பொட்டி வச்சு புரட்சி தலைவி எதிர்த்து யாராவது புரட்சி தலைவி அம்மா ஒவ்வொரு முறையும் தான் பண்ணாங்க. ஓகே ஓகே, நான் இன்னொரு விருந்தினர் இணைஞ்சிருக்காரு, அவரோட பார்வை வாங்கிட்டு அப்புறம் தனியா தவறான பதிவு சொல்ல கூடாது. இல்ல, நீங்க ரெண்டு பேருமே புரட்சி தலைவி அவர்கள் சார், நீங்க யூ மேட் யுவர் பாயிண்ட். நீங்க வந்து உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்றீங்க, அவர் பொதுக்குழு உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான நியாயத்தை வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. ஓகே, திரு புகழேந்தி, இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 4 தரப்பை வந்து நோட்டீஸ் அனுப்பி வர சொல்லி இருக்கிறாங்க. இந்த சூழல் எப்படி பார்க்கப்படணும்? இரட்டை இலை சின்னம் வந்து திரு இபிஎஸ் அவர்களிடமிருந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? குட் ஈவினிங் டு சன் நியூஸ். அபிநயா, இது நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பட் கேட்டுக்கிட்டே இருக்கேன். 2/2017, தட் இஸ் led by Madhusudanan group entitled to use the symbol and party name அப்படின்னு வந்துச்சு. அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது தேர்தல் ஆணையம். 3 பேர் உட்காந்து, 3 ஆணையரும் உட்காந்து முடிவு பண்ணி கொடுத்தாங்க. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் ஓபிஎஸ் அண்ணன், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் வந்து மதுசூதனன், இப்போ இல்லை அவர். அதுக்கு அடுத்தது யார்? மிஸ்டர் செம்மலை. இந்த 3 பேருக்கும் வழங்கப்பட்ட தீர்ப்பு நீங்கள் ரெட்டலை எடுத்துக்கோங்கன்னு. இது எகென்ஸ்ட் டிடிவி தினகரன். அதில் நானும் ஒரு இன்டர்வியூனர், அது தீபா அவர்களும் அதில் இன்டர்வியூனராக இருந்தாங்க, ஒரு 2-3 பேர். பட் அப்போ கொடுக்கப்பட்ட இந்த இரட்டை இலை சின்னம், அதுக்கு பின்னாடி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பல மாறுதல்கள் ஆச்சு. அதாவது நீங்கள் இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2 பேர் சேர்ந்து 2 ஓட்டு போட்டு ஒருத்தர் 2 பேருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது, பைலா மாற்றுறது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் பொழுது தொடர்ந்து இந்த புகாரை கொடுத்துருக்கோம் நம்ம. நான் என்ன சொல்கிறேன், எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது, பொதுக்குழுவும் இருக்குது, செயற்குழுவும் இருக்குது, நான் தான் தேர்ந்தெடுத்தேன், அதனால் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால், அப்போ நான் வர முடியாதுன்னு சொல்லுங்களேன். தேர்தல் ஆணையத்தில் வரமாட்டேன். என்ன பொதுக்குழுவும் செயற்குழுவும்
தேர்ந்தெடுத்தாச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லல, பதில் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா இந்த பாயிண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் த்ரூ த சன் நியூஸ். ஸ்டில் தட் இஸ் அ டிஸ்பியூட் ஃபைல். ஏடிஎம்கேனுடைய விவகாரங்கள் டிஸ்பியூட் ஃபைலில் தான் இருக்குது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் ஒருங்கிணைப்பாளராக தான் இருக்கார். சமீப காலத்தில் கோர்ட்டில் போய் நான் வந்து போட்டது தவறு, நான் வந்து ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் தான் திருத்தி கொடுத்தது மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் 1000 கட்சி தேர்ந்தெடுத்ததா, அவர் தான் தலைவர், அவர் தான் பொதுச் செயலாளர் எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் தேர்தல் ஆணையம் இதுவரை அங்கீகரிக்கப்படவில்லை என்பதால் தான் திரு சூரியமூர்த்தி வழக்கில் அந்த வழக்கில் வந்து என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்போ கூட்டு சூரியமூர்த்தி ஏற்கனவே கொடுத்த மனுவுக்கு பதில் தரவில்லை அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதற்கு பதில் தருவதற்காக நீதிமன்றம் இந்த உத்தரவு சொல்றாங்க. அப்ப திரு ஓபிஎஸ் தரப்பு அவர்கள் வழக்கறிஞர் எங்களுக்கும் வந்து பதில் சொல்லணும்னு கேட்கிறப்ப அதை இணைச்சு தேர்தல் ஆணையம் வந்து 4 பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தாது அப்படின்றாங்க. அதுவும் இல்லாம திரு சூரியமூர்த்தி அவர்கள் வந்து அதிமுக உறுப்பினரே இல்ல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துறாது. ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் அனுமதிச்சுதானே சின்னத்தோட நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும்ன்றாங்க. ஏற்கனவே டெல்லி ஹைகோர்ட்டில் இதை வந்து சொன்னாங்க, புகழேந்தி நீக்கப்பட்டவர் பார்ட்டி மெம்பரே இல்லைன்னு சொல்லி. அந்த ஆர்டர் ஸ்டில் பெண்டிங் இருக்குது. அது மேலே எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுக்கலை. இப்போ பெஞ்சிலிருந்து போன உடனே எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிடுது. ஆகவே ஏடிஎம்கே மெம்பராக இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஸ் எனஃப் டு ஃபைல் த கம்ப்ளைண்ட் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. என்னோட ரெப்ரசன்டேஷன் சோ மெனி ரெப்ரசன்டேஷன் பெண்டிங் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்பொழுதெல்லாம் இதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தா ஒரு கட்சி எப்படி செயல்படும், ஒரு கட்சியினுடைய தலைமை எப்படி நிலைத்தன்மையோட இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம். இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நாளா கூப்பிட்டு கேட்கப்படல. இபிஎஸ் அவர்களுக்கு தான் அந்த சின்னம் கொடுக்கப்பட்டு அவர் வந்து தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு. தேர்தல் நீதிமன்றத்திலையும் வந்து ஓபிஎஸ் அவர்கள் கட்சி பேரையோ எதையோ பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு தீர்ப்பும் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது இப்ப மறுபடியும் இது போல ஒரு தீர்ப்பும் டைரக்ஷன்ஸும் வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்கா? நீங்க அபிநயா நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். திரு ஓபிஎஸ் அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடாது இதையெல்லாம், ரெட்டையிலைய கொடிய இதெல்லாம் சின்னத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிங்கிள் பெஞ்சிங் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தது. எடப்பாடி பழனிசாமி யூஸ் பண்ணிக்கோன்னு கொடுத்ததா? நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஓபிஎஸ்க்கு சொன்னீங்க, இபிஎஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுச்சா கோர்ட்டு? நான் தெரியாம கேக்குறேன். சோ இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி வந்து நீங்க தான பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லி இருக்கு. ஆமாங்க, அப்ப ஓபிஎஸ் பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னப்போ இதே கோர்ட் இபிஎஸ் பயன்படுத்தலாம்னு சொல்லிருக்கலாமே. அதுல டைரக்ஷனே இல்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு. பிட்வீன் தட் சிவில் டிஸ்பியூட்ஸ் வேர் இஸ் பெண்டிங், ரெண்டு பேருக்கு பெண்டிங் சிவில் டிஸ்பியூட். ஒன்னு ஓபிஎஸ் வெர்சஸ் இபிஎஸ் அப்படின்னு போறப்போ இதுதான் பெண்டிங்கா இருக்கு. ஆகவே சிவில் டிஸ்பியூட் பெண்டிங் அது முடிகிற வரைக்கும் எதையும் செய்யக்கூடாது, அதை தான் செய்யணும்னு சொல்லி எங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து உச்சநீதிமன்றத்திலிருந்து ஏற்கனவே ஆர்டர் போட்டாங்க, அங்க போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு நடுவில் கட்சி செயற்குழு பொதுக்குழு கூடி என்ன வேணாலும் பண்ணட்டும், அதை ஏற்றுக்க வேண்டியது. சப்போஸ் நான் இப்படியே பேசுகிறேன், இப்போது அலி கேஸ் படி, ஊபி அலி கேஸ் படி நீங்கள் வந்து மெஜாரிட்டியை பார்த்து முடிவெடுத்தா லெட் பை மதுசூதனன் குரூப் மாதிரி முடிவெடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் மெஜாரிட்டி இல்லாமல் டெக்னிக்கல் ப்ராப்ளம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் ஒன்றும் பண்ணக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் இதை தான் சொல்லியிருக்கு, மகேஸ்வரி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கு, தினேஷ் மகேஸ்வரி கொடுத்ததில்ல. ஆகவே டிஸ்பியூட் ஃபைலில் இருக்குது. இப்படிலாம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எலெக்ஷன் கமிஷன் தான் உட்காந்து ரெண்டு பக்கமும் கேட்டு, இந்த வேறு யார் பார்ட்டிங்க வராங்களோ எல்லாத்தையும் கேட்டு தான் முடிவு பண்ண முடியுமே தவிர நீங்கள் இவருக்கு சாதகமாக போகும் அவருக்கு சாதகமாக போகும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கு தான் நேராக கூப்பிடுறாங்க. அங்கே கூப்பிடாதுக்கு முன்னாடி எங்களுக்கு தான் சொந்தம்னா எடுத்துக்கிறாங்கல்ல. மராட்டியத்தில் என்ன நடந்துச்சு? கட்சிக்கு வந்து யார் அதிக எம்எல்ஏக்களை உறுப்பினர்களை பொதுக்குழு உறுப்பினர்களா வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு தானே சின்னம் போச்சு. அந்த சினாரியோ இங்க அப்ளை ஆகாதா? அது ஆல்ரெடி அதுதான ஃபங்க்ஷனிங்ல இருக்கு. அப்படி ஆகாதுன்னா அப்ப அதுக்கு பின்னாடி பாஜகவினுடைய அழுத்தம் இருக்கும், ஏதோ ஒரு அரசியல் இருக்கு அப்படின்றாங்க. இல்லை, நான் இப்போ அரசியல் பின்னாடி என்ன பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அதுக்கு போகவே இல்லை அபிநயா. நான் சட்டத்தை மாத்திரமே உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து பேசிட்டு இருக்கேன். ஆகவே இப்போ ரெட்டையிலை சின்னம் வந்து யாருக்கு போகுன்றது கொஸ்டின் மார்க். ஆனால் டிஸ்பியூட் ஃபைல் இருக்குன்னு சொன்னேன்.
எலெக்ஷன் கமிஷன் கேட்டு முடிவு பண்ணோம். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அப்படின்னு அலி கேஸை எடுத்து முடிவு பண்ணால் அது பழனிசாமிக்கு போகும். இல்லை டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, இதில் சிவில் கோர்ட் பெண்டிங் இருக்குது. அந்த சிவில் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்த பின்னாடி தான் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இது முடிவாகும்னு சொன்னால் இது தேர்தல் முடிவு வரைக்கும் ஆகாது. உதாரணமாக போன சட்டமன்ற உறுப்பினரில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் யார் சைன் பண்ணாங்க? அண்டர் ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் சைன் பண்ணாங்க. அப்போது ஓபிஎஸ் கையில் இருந்தது ஆத்தரைஸ் பண்ணி கொடுத்ததே ஓபிஎஸ் தான். அந்த அதிகாரத்தை கொடுத்ததே ஓபிஎஸ் தான். இவருக்கு கொடுத்தாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு இம்ப்ளீடட் பண்ணி உள்ளே கொடுக்குறார். அப்புறம் இவர் சைன் பண்ணார். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது இப்பயும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன், ஒரு 10 பேரை தேர்தலில் நிற்க வச்சு அண்டர் ஓபிஎஸ் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் பண்ணி கொடுத்திருந்தால் அங்கே ஃப்ரீ செய்யிருக்கும் ரெட்டையில் பெரிய பிரச்சனை. ஏற்கனவே டெல்லி ஹைகோர்ட் இல்ல பாஜக டைரக்ஷன் இதுல எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு? பிஜேபி நாளைக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம் சிவில் இல்லைங்க. இப்போ அபிநயா நாளைக்கு இது வந்து சிவில் டிஸ்பியூட் கட்சி தனக்கு வேணும் அப்படிங்கறதுல தான் அவர் நிலைப்பாட்டோட இருக்கிறாருன்னா என்ன ஆயிருந்தாலும் எல்லா தொகுதிகள்லயும் வேட்பாளரை நிறுத்தி நீங்க சொன்ன மாதிரி அதே ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணி கண்டெஸ்ட் பண்ணி போட்டியா நின்னு இருந்திருக்கலாம். ஆனா அவர் சுயேட்சையா போய் ஏடிஎம்கே சின்னத்துக்கு எதிரா நிக்கிறாரு. எதிரா நிக்கிறதுங்கிறது உருவாக்கப்பட்ட ஒண்ணு. அவரை வந்து எதிரா நிக்கிறவரை எதிரா நிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தா பழனிசாமி கூட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாமே. அப்ப எதிரா நின்றவர் வாங்கின வாக்குகளும் அதை எழுத்து நின்ன டெபாசிட் போயிருக்க இரட்டைலைக்கு, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு தொகுதியை வச்சு நம்ம இப்படி பேசினா அப்படி ஆயிடும், அப்படி பேசினா இப்படி ஆயிடும். டெஃபினட்டா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இது எலெக்ஷன் கமிஷன் கேட்கும், முடிவெடுக்கும். எலெக்ஷன் கமிஷன் அத்தாரிட்டி இப்போ பெண்டிங்கில் இருக்கிறது பூரா விசாரிக்கும். so many representation pending before the election commission of India. அங்கே போய் ஏமாத்தலாம் முடியாது. இங்கே வேணா நான் பொதுக்குழு கூட்டிக்கிறேன், செயற்குழு கூட்டிக்கிறேன், நான் என்ன வேணா பண்ணுவேன், ரெட்டையில என்னது தான் கட்சி என்னது தான் சொல்லிக்கலாம். அதை வந்து டிஸ்பியூட் ஃபைலில் இருக்க எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி போய் சொல்ல முடியாது. அங்கே போய் எல்லாத்தையும் விவரிச்சு சொல்லி ஆகணும், ஆர்கியூ பண்ணி ஆகணும். முடக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றீங்க. சின்னம் ஓகே, ஐ காட் யுவர் பாயிண்ட். திரு தனியரசு, உங்களுடைய இறுதி பார்வை. சின்னம் முடக்க நோ 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 திஸ் கோர்ட் the court is higher than the இது என்ன எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து உச்சநீதிமன்றம் சிவில் டிஸ்பியூட் வரைக்கும் எதுவும் பண்ணாதுன்னு சொன்ன பின்னாடி அதை தான் கேட்கும். எங்க இது எலெக்ஷன் கமிஷன். ஆகவே நிச்சயமா அந்த சிவில் டிஸ்பியூட் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே சிவில் டிஸ்பியூட் முடியலைன்னா சின்ன முடக்கப்படும். அதுல மாற்றுக்கிறது. திரு தனியரசு, உங்களுடைய இறுதி யாரை வேணாலும் எவ்வளவு பெரிய வழக்கறிஞர் ஓகே சார், ஓகே ஓகே. திரு தனியரசு. இல்லை அது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்ததாமா. இதில் நம்ம எங்கள் சேலம் மணிகண்டன்லாம் வந்து தொடர்ந்து இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எடப்பாடி எப்படி வலிமையாக இருக்கிறாரு, அல்லது யார் எடப்பாடி வலிமைப்படுத்தி நாட்டுக்கு அடையாளப்படுத்தினார்களோ, இப்போ சின்னமாவையோ ஓபிஎஸ்சியோ மிக தாழ்வாக எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு தாழ்வாக அவமானப்படுத்துறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி, ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த புரட்சி தலைவி அம்மாவினுடைய 3 முறை முதல்வராக இருந்து செல்லப்பிள்ளையாக இருந்து 10 முறை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த கழகத்துக்காக வாழ்நாளையே அர்ப்பணித்த அண்ணன் ஓபிஎஸ்சி பற்றி எங்கள் சேலம் மணிகண்டன்லாம் ரொம்ப தாழ்வாக பேசுகிறாங்க. நாட்டு மக்கள் பார்க்குறாங்க, அதிமுக தொண்டர்கள் பார்க்குறாங்க, அதுதான் எடப்பாடியை தண்டிக்கிறாங்க, வாக்களிக்காம எடப்பாடியை புறக்கணிக்கிறாங்க. அதே முன்பாக இந்த மாதிரியான நீங்க அதெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் தான். இல்ல அபிநயமா அதெல்லாம் வெறும் சடங்கு சம்பிரதாயம் தான். இப்போ நான் சொல்றேன், இந்திய தேர்தல் ஆணையம் கட்டாயமாக எடப்பாடிக்கு முழுமையாக இரட்டை இலை சின்னத்தை தராது, நீதிமன்றமும் தராது. அண்ணன் ஓபிஎஸ்ஸுக்கும் சூரியமூர்த்தியினுடைய பிரேயர் மனுவுக்கும் கட்டாயமாக அவர்கள் இந்த முறை இது தர்மத்துக்கு நீதிக்கு வாய்ப்பு கட்டாயமாக கிடைக்கும். தர்மத்தை நீதியை இவ்வளவு காலமும் முறைகேடாக பயன்படுத்திய எடப்பாடி தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுமா? கட்டாயமாக நீதிமன்றத்தால் தேர்தல் ஆணையத்தால் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி ஒத்து வந்து அனைவரும் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க மறுத்தால் இரட்டை இலை சின்னம் பிரீஸ், அதாவது நிறுத்தி வைக்கப்படும்ங்கிறதுல உறுதியாக இந்த அறிவிப்பு அப்படித்தாம வரும். ஓகே, திரு சோமு, உங்களுடைய இறுதி பார்வை மிக சுருக்கமா? மிக சுருக்கமாக சொன்னால் ஏற்கனவே சொன்னது தான். இது வந்து ஒன்று எடப்பாடி பக்கம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஓபிஎஸ் பக்கம் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பு எனக்கு இல்லை. ஓகே, திரு சேலம் மணிகண்டன், உங்களுடைய இறுதி பார்வை சுருக்கமா? இப்போ நம்ம இங்கே அபிநயமா ஒன்றே
இல்லை அதே மாதிரிமா இப்போ ஒரு இது சின்னம்மாவை பற்றியும் ரொம்ப தாழ்வாக எங்கள் சேலம் மணிகண்டன் சொன்னார். 32 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் அம்மாவிட்ட உயிருக்கு உயிராக இருந்து எடப்பாடியே முதலமைச்சர் அரியணையில் அமர வைத்து நாட்டுக்கு அடையாளப்படுத்திய ஓகே சார், அவ்வளவு டைம் இல்ல, டைம் இல்ல. நன்றி. இப்படி நன்றி திரு ரொம்ப தாழ்வாக பார்க்குறாங்க. சேலம் மணிகண்டன் few words. கண்டனத்துக்குரியதுமா அது. அண்ணா தனியரசன் ஜெய் ஜக்கம்மா அப்படின்னு இது வரப்போகுதுன்னு இப்படியே குறி சொல்லிக்கிட்டே இருங்க. அண்ணா டெல்லியில குளிர் அதிகம், நல்லா புளிசோறு கட்டிக்க சொல்லுங்க, ஸ்வெட்டர் எடுத்துட்டு போக சொல்லுங்க, அடிச்சுட்டு செலவு பண்ணிட்டு உட்காந்துட்டு வர சொல்லுங்க. ஒன்னு சொல்லிடுறேன், ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேம்மா. பதவிக்கு வர காரணமா இருந்த அந்த பெண்மணியின் காலில் இருந்து மரியாதை செலுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி, பதவிக்கு வர காரணமா இருந்த அதே அம்மா மேல கொலப்பழி சொல்லி தர்ம யுத்தம் கர்மாந்திர யுத்தம் நடத்துறது யாரு அப்படிங்கிறது தெரியும். பழனிசாமிக்கு பன்னீர் அபிஷேகம் நடக்கும், பலாக்கோட்டைக்கு வெந்நீர் அபிஷேகம் நடக்க போதுமா? தேவரையாவின் ஆசி பெற்ற தீரன் எடப்பாடி பழனிசாமி வழக்கில் வெல்வதும் உறுதி, மக்கள் மனதில் வெல்வதும் உறுதிமா. ஆனா ஒன்னே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கல்யாணம் காது குத்துக்கிற விசேஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்டு தூக்கி அந்த இலை அவருக்கு கிடைக்கும். ஓகே, அபிநயா கொடநாடு வழக்கு வருகிறது. கொடநாடு வழக்கில் விசாரணை பழனிசாமியிடம் உண்டு. அதுக்கு பின்னாடி யாரு ஜெயிலுக்கு போறாங்க ஒத்துக்க மாட்டேன், அதை ஒத்துக்க மாட்டேன். அதற்கு பின்பாக இருக்கிற அரசியல் யூகங்களை சொல்றீங்களா? அதை ஏற்றுக்கலாம். விசாரணையும் உண்டு, கொடநாடு விசாரணையும் உண்டு, எல்லா வழக்குகளும் தேர்தல் ஆணைய விசாரணையும் உண்டு. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடப்பாடி அவர்கள் நோக்கி வருது, இது மாதிரியான நெருக்கடிகள்லாம் வருதுன்னா அது ஒரு அரசியல் பின்னணிங்கிற ஒரு பார்வையை வச்சாங்க. சார் ரெட்டைலை சின்னம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு கையில வந்தா கழகம் ஒன்றுபடும் இன்னைக்கு அடிமட்ட தொண்டர் வரைக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிறது வரைக்கும் ஒற்றுமை வராதுங்கிறது எல்லாரும் ஊரறிந்த பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கிடையே டிசம்பர் 15ஆம் தேதி பொதுக்குழுவும் கூட்ட இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதுல என்னென்ன விஷயங்கள் இடம்பெற போகுது, 23ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தின் அழைப்புக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.